பக்தி உள்ளவனை தனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்ப அந்த வார்த்தை இப்பதான் புரிஞ்சுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட போறதான் அதை நான் அனுபவிச்சேன். ஏன்னா அப்ப எனக்கு தெரியல. ஒரு சகோதரி சொல்லும்போது நான் அற்பமா தான் என்னனேன். அதுக்கு அப்புறம் அப்ப இப்படிலாம் ஒரு சகோதரி சொல்றாங்களே, நம்ம நெருக்கப்படுகிறோமே அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு நாள் இரவுல கர்த்தர் என்னோட பேசுறாரு. அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி என்னோட உறவாட ஆரம்பிச்சாரு. ஆனா அப்ப நான் சபைக்குள்ளே போகாம இருந்தேன். அப்படி இருந்து நீ விசுவாசித்தினா நீ தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி அந்த வஸ்தர் அந்த இரவுல என்னோட இடைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பேசின அந்த சகோதரியை போய் நான் சந்திக்க போனேன். அப்பன்னா அவங்க சொன்னாங்க, கர்த்தர் உன்னை அதிகமா நேசிக்கிறார்மா, ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குவாருமா, நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வாமான்னு சொல்லி அந்த சகோதரி சபைக்கு கொண்டு போனாங்க. சபையில வச்சு என்னை நடத்தின என் போதகர் எனக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு என் 3 பிள்ளைகளை நான் வைத்துக்கொண்டு நிக்கிற சூழ்நிலை பரலோகத்துல இருக்க என் பிதா அறிந்திருந்து என் தேவன் 10 நாள் உபவாசப்பட்டு எங்க ஊழியக்கார தகப்பேன் எனக்காக கண்ணீரோடு என் தகப்பன் எனக்காக ஜெபம் பண்ணினார். அந்த நிமிஷத்துல ஒரு சரியான ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி எனக்குள்ள அது ஊற்றப்பட்டதை நான் உணர்ந்தேன். அந்த உணரும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த கட்டி அந்த கட்டி எனக்குள்ள இருந்து அப்படி உடைந்ததை நான் அதை உணர்ந்தேன். அது